ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் என்ட்ரி எக்ஸிட் இது தெரியல சார், எனக்கு மிச்சம் எல்லாம் தெரியும் சார். எனக்கு மார்க்கெட்டில் இந்த எங்கே என்ட்ரி எடுத்து எங்கே எக்ஸிட் ஆகுறது இது மட்டும் தான் தெரியல. எனக்கு அது மட்டும் சொல்லிக் கொடுங்க சார், அது மட்டும் சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு. ஆக்சுவலாக இது ரொம்ப ஆக்சுவலாக நமக்கு சிரிப்பாக வரும். ஆனால் அவங்க சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தா சீரியஸாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இதுக்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல கேட்டுங்க. இப்போது நான் வில்லேஜ் பக்கத்துலேருந்து வந்ததுனால ஊரில் இந்த நெசவு தொழில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த இழைகள் போடுவாங்க. அவ்வளோ கிட்டத்தட்ட 10,000 20,000 இழைகள் லைனாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இழைகளும் கரெக்டாக ஜிக்ஸாக் மேலே கீழே போயிட்டு போனால் துணி நெய்வாங்க. புடவை அது மாதிரிலாம் சாரீஸ் நெய்ய சொல்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நெய்யணுமா, இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு அவங்க அசால்ட்டாக நெஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த உழைப்பு இருக்குன்னா, ஆனால் அந்த கடினம் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அது கடினமாக தான் மாறும். அது எது அப்போ ஈஸி அப்படின்னு நினைக்கிறோமோ அது நீங்கள் பிடிச்சி ஒரு விஷயத்தை நீங்கள் ஆர்வமாக பிடிச்சி செஞ்சீங்க அப்படின்னா அதில் வெற்றி உறுதி. அதில் நீங்கள் பயத்தோடவோ இல்லை குழப்பத்தோடவோ இல்லை பிடிக்காமையோ ஒரு விஷயத்தை பண்ணிங்க அப்படின்னா அது வெற்றிக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ட்ரி எக்ஸிட்டை பற்றி பார்ப்போம் வாங்க. அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எடுத்த உடனே என்ட்ரி எக்ஸிட் இது மட்டும் சொல்லி கொடுத்துருங்க, மிச்சம் எதுவும் வேணாம் எனக்கு அப்படின்னு. இப்போ என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க இதுக்கு முன்னாடி சேம் அதே கொஸ்டின் தான் கேட்டாங்க. அதை ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ ஜாயின் ஆனோம், அதாவது 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கொயரி பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் ஆகிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற காசு கம்ப்ளீட் காலி ஆகிடணும் ஒன்று. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு புரிதல் வரது டைம் எடுக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் எடுக்கும். எப்போ அவங்களுக்கு ஞானோதயம் பிறகுதோ அப்போ தான் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் முயற்சிப்படுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போடலாம் இன்றைக்கி. சார், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது எக்ஸிட் எடுக்கிறது மட்டும் சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு முயற்சிகளை ஏற்படலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்ன ஆகணும், பிரேக் அவுட் பிரேக் டவுன் பிரேக் அவுட் பிரேக் டவுனில் இதில் ஒரு 1000 சார்ட்டு 2000 சார்ட்டு பார்த்து நல்லா பழகணும். எது நல்ல பிரேக் அவுட் நல்ல பிரேக் டவுன் அப்படின்றத ஃபில்டர் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லா பிரேக் அவுட்டும் பிரேக் டவுன் உங்களுக்கு பாஸ் ஆகாது. எல்லாம் பாதி ஃபில்டர் ஆகிடும். பாதி ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும், பாதி ஆப்போசிட்டில் போவோம், பாதி சைட்வேஸில் போவோம். நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் நம்ம அந்த பிரேக் அவுட் பிரேக் டவுனில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓகே, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த என்னுடைய பார்வையில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இந்த பிரேக் அவுட்னா பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். இப்போ நம்மளோட என்ட்ரி எடுத்தாச்சு. என்ட்ரி எடுத்து நமக்கு ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ, நமக்கு இவ்வளோ லாஸு. சப்போஸ் மார்க்கெட்டிங் என்ட்ரி எடுத்து திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு இதில் லாஸ் புக் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ நமக்கு இந்த இதில் என்ட்ரி எடுத்துடும் நமக்கு லாஸ் இவ்வளோ வருது. ஸோ அந்த லாஸு அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு எவ்வளோ நமக்கு லாபம் எதிர்பார்க்கணும், 1:3 அல்லது 1:2. 1:2னா கூட நம்ம இந்த லெவல் வரணும். 1:2 இது 1:3. அப்போ இந்த செட்டப் தான் நம்ம எவ்ரி டைம் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன் என்ன ஆச்சுன்னா கூட நீங்கள் அதில் செட்டப்புக்கான வாய்ப்புகள் பார்க்கணும்னா பிரேக் டவுன் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒரு பிரேக் டவுன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் எடுத்தீங்க, இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன இதுதான் இருக்கும். ஸோ உங்களோட டார்கெட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ். அப்போ உங்கள் டார்கெட் எவ்வளோ, இந்த லோ இருக்குது, இந்த லோ தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். ஓகே, இது மார்க்கெட் திரும்பி மேலே போயிடுச்சு, அப்போ உங்களோட எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியே வரணும். இது ப்ராக்டிஸ். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 5000 10,000 சார்ட்டை மேலே ரொம்ப சந்தோஷமாக பண்ணுங்கள். அதாவது அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணுமா, அவ்வளோ நாள் உழைக்கணுமா, அவ்வளோ பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் அந்த அவ்வளோவா அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் இன்னொரு தரப்பினர் என்னென்னா, சார் ஆஃப்டர் மார்க்கெட்டு சார்ட்டு யார் வேணால் லைன் இழுத்து விட்டுட்டு பை அண்ட் செல் யார் வேணால் சொல்லலாம், உங்களால் லைவில் பண்ண முடியுமா சார் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய எஜுகேஷன் குரூப். நீங்கள் லைவ் தான் இதில் வியூஸ் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இது லைவில் கூட உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா என்னோடய வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க. இதே நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப் இல்லை. ஏன்னா ரிஸ்க் ரிவார்ட் நம்ம பண்ண சொல்ல நம்ம பப்ளிக்கில் ஷேர் பண்ணால் அவ்வளோ ராங் ஆகிடும் அப்படின்றதுக்காக பண்ண இல்லீகல் கூட சில லைவில் சில விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாதே தப்புன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சில ஒரு இலைமறைவு காய்மறைவு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க அப்படின்னு. ஸோ எஸ்எல் எங்கே போடணும், 24,790 அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள், ஜாயின் பண்ணிங்க. இதுவும் முற்றிலும் ஃப்ரீ தான். ஓகே, எப்போ உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்குதோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம். எப்போ கற்றுக்கணுன்ற ஆர்வம் வந்ததுன்னா. இல்லை நம்ம என்ட்ரி எக்ஸிட் மட்டும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் பிரேக் அவுட் பிரேக் டவுனில் நீங்கள் உங்களுடைய
வியூஸை அடுத்த லெவல் கொண்டு போகலாம். சரி, ஓகே. இப்போது நீங்கள் ஒரு பிரேக் டவுனில் என்ட்ரி எடுத்துட்டீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிங்க, இங்கே டார்கெட். ஓகே, அப்போ ஸ்டாப் லாஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சுனாவோ உங்களுக்கு ₹1 நஷ்டம். அதாவது நீங்கள் 1 மடங்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ ₹1 நஷ்டம் அந்த ட்ரேட் புக் பண்ணிட்டீங்க. சரி சார், ஒன்லி நம்ம பிரேக் டவுன் மட்டும் தான் எடுக்க முடியுமா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கூட எடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது ஓகே அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இல்லையோ அந்த ஜோனை விட்டுடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் கூட வச்சுக்கலாம். சப்போர்ட் நான் வந்து சப்போர்ட் பார்த்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னப்போ நீங்கள் இந்த இதில் வந்து என்ட்ரி எடுத்தீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு எங்கே ஸ்விங் லோவோ அங்கே தான் ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ். ஸோ உங்களோட டார்கெட் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படிப்போ உங்களோட டார்கெட் 1:2 வந்துச்சா, நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி, இது வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே என்ட்ரி எடுத்தீங்க, இங்கே உங்களுடைய ஸ்டாப் லாஸ், இங்கே என்ட்ரி எடுத்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எக்ஸிட்டை நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து என்னுடைய கிட்டத்தட்ட இந்த 19-20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்தில் நிறைய பேர் என்னென்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் பிரேக் அவுட்டில் பண்ணுவாங்க, ஒரு நாள் சப்போர்ட்டில் பண்ணுவாங்க, ஒரு நாள் பிரேக் டவுனில் பண்ணுவாங்க, ஒரு நாளில் வந்து என்ன தோணுதோ மார்க்கெட் ரேண்டமாக மேலே போயிட்டே இருக்கும், அங்கே போய்ட்டு என்ட்ரி ஆவாங்க. அது எப்போ ரிவர்ஸ் ஆகுன்னு தெரியாது. மேபி லக்கிலி இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆச்சு, நல்ல ப்ராஃபிட் வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எண்ணத்துக்கு எதிர்பாராத விதத்தில் அந்த லாபம் வந்து கண்டிப்பாக உங்கள் கைவிட்டு போயிடும். அதை வந்து மனசில் வச்சுங்க. எப்போ நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய ₹1 ரிஸ்க்குனா கூட அந்த ₹1 ரிஸ்க்கோடு நீங்கள் புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறீங்களோ அப்போ நீங்கள் நினச்சிங்க நீங்கள் அடுத்த லெவல் நல்ல ட்ரேடராக வர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். யார் ஒருத்தர் தொடர்ந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை புக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறீங்களோ, சந்தோஷமாக வந்து சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் அடுத்த லெவல் வரீங்கன்னு அர்த்தம். எப்போ அந்த ₹1 லாஸ் நான் ரிகவர் பண்ண போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டல் வந்து இன்னும் கரைய போகுது, உங்கள் கையை விட்டு போக போகுது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்கும். ஏன்னா என்ட்ரி எக்ஸிட் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றது. என்ட்ரி எக்ஸிட்ன்றது வெரி சிம்பிள் தான். ஆனால் என்ட்ரி எக்ஸிட்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பிரேக் அவுட் நடக்குது, நிறைய பிரேக் டவுன் நடக்குது. எந்த பிரேக் அவுட் ப்ராப்பரான பிரேக் அவுட், எந்த பிரேக் டவுன் ப்ராப்பரான பிரேக் டவுன், எது ரியல் சப்போர்ட், எது ரியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அது அடுத்த லெவலில் கற்றுக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த பேஸ் தெரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பேஸ் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட் தெரிஞ்சிங்கன்னா அந்த லாபம் நிலச்சி நிற்க வைக்க உங்களால் கெப்பாசிட்டி இருக்க முடியும். ஆனால் அந்த லாபம் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்றப்போ நீங்கள் என்ன தான் சம்பாரிச்சாலும் சரி அது ஹோல்ஸ் மாதிரி கீழே போயிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு ஏற்கனவே தண்ணி தொட்டி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது, அது தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் ரொப்பிக்கிட்டே இருந்தாலும் தண்ணி இதில் ஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இல்லை போயிட்டே இருந்தால் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிட்ட போய்ட்டு 5 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கோர்ஸ் கற்றுட்டாலும் எந்த யூஸும் கிடையாது, உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸஸை தடுத்து நிறுத்துங்க. ஸ்டாப் லாஸை குறைச்சி எப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸை தடுத்து நிறுத்திங்களோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக உங்களுடைய கெயின் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.